சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் குழந்தை இல்லை. சேது கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. ஏமாமா நமக்கு குழந்தை பிறக்குமா மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, ஏன் ஐஸ்வர்யா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி சேது கேட்க, இல்லை மாமா கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நீங்களும் நானும் சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என் வயிற்றுல புழு பூச்சி கூட உண்டாகலையே மாமா, எனக்கு இது நினைக்கையில பயமா இருக்கு, நம்ம வேணா டாக்டர் போய் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஐஸ்வர்யா குழந்தைன்றதுலாம் கடவுள் கொடுக்கறது, நமக்குன்னு குழந்தை எப்ப வரணும் இருக்கோ அப்ப வரட்டும், அதான் அழகரும் மீனாட்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, மாமா அழகரும் மீனாட்சி இருக்காங்க தான், அவங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா நல்லா இருக்கும் தானே மாமா, நம்ம டாக்டர் போய் பாப்போம் மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, சரி ஓ விருப்பத்துக்காக நான் வரேன், வா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ஐஸ்வர்யாவும் டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. இங்கே டாக்டரும் ஐஸ்வர்யாவை நல்லா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ரிசல்ட்டும் வந்துடுது. ஐஸ்வர்யா நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர் தயங்க, டாக்டர் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, எதா இருந்தாலும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பதட்டப்பட, ஐஸ்வர்யா பதட்டப்படாதீங்க, உங்களை நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு, அதே சமயம் சேதுவையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, சேது கிட்ட எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, என்ன டாக்டர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, இல்லை ஐஸ்வர்யா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்குன்றது நடக்காத காரியம், இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு தான், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணா அந்த குழந்தைய பெற்றுக்கிற முடியும், ஆனால் உங்கள் வயிற்றுல ஒரு கரு உண்டாகி அந்த குழந்தைக்கு தாயாகிற தன்மை உங்ககிட்ட கிடையாது, உங்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, என்னதான் முயற்சி செஞ்சு உங்கள் வயிற்றுல கரு வளர்க்கணும்னு நினச்சாலும் அது நடக்காத காரியம், இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, டாக்டர் அப்படின்னு சொல்லி இங்கே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சேதுவும் அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருக்காரு, டாக்டர் அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, இப்போ எவ்வளோ மெடிசன் வந்துருச்சு, நீங்கள் மாத்திரை மருந்துன்னு சொல்லி என்ன முயற்சி பண்ணாலும் உங்கள் வயிற்றுல ஒரு குழந்தை வளர்றதுன்றது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஐஸ்வர்யா பார்த்தா அழுக ஆரம்பிச்சிருது. டாக்டர் அப்ப என்னால தாய்மை அடையவே முடியாதா, என் வயிற்றுல ஒரு குழந்தை வளரவே வளராதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஐஸ்வர்யா ஏன் இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க, உங்களுடைய கர்ப்பப்பைக்கு அப்படி ஒரு தன்மை இல்லை, அவ்வளவுதான், ஒரு குழந்தை ஆரோக்கியமான முறையில வளரன்னா அதுக்கு கர்ப்பப்பை முக்கியமான காரணம், நீங்க என்ன செய்வீங்க, இங்க பாருங்க ஐஸ்வர்யா நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அப்பதான் சேது ஆர்வமா கேட்கிறாரு, என்ன டாக்டர் என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்க, இங்க பாருங்க சேது, உங்களுடைய உயிரணுக்கள்ல ஒரு வாடகத்தாய் முறை மூலமா நீங்க வேணா ஒரு குழந்தை பெத்துக்கலாம், உங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் குழந்தை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க கண்டிப்பா செய்யலாம், உங்களுடைய வாரிசை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, சேதுவும் ஐஸ்வர்யாவும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. டாக்டர் அப்படின்னு சொல்லி சேது கேட்க, இங்க பாருங்க ஐஸ்வர்யா நீங்க படிச்ச பொண்ணு, சர்க்கசி முறை உங்களுக்கு தெரியும்ல, வாடகத்தாய் முறை மூலமா நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கலாமே, அந்த குழந்தை பிறந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அந்த குழந்தைய தாளாட்டி சீராட்டி வளர்க்கறதுல இருந்து எல்லாமே நீங்க தான், அது உங்களுடைய குழந்தை தான், என்ன உங்க வயிற்றுல வளர வேண்டிய குழந்தை இன்னொரு பெண்ணுடைய வயிற்றுல வளர போகுது, அவ்வளவுதானே, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கிட்ட டாக்டர் சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு இது சரின்னு தோணுது, மாமா நம்ம ஏத மாமா முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, என்ன ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அதான் நமக்கு அழகரும் மீனாட்சி இருக்காங்கல்ல, ஏன் மூலமா ஒரு குழந்தை வரணும்னா அதுக்கு தான் அழகரும் மீனாட்சி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, மாமா இருக்கட்டும் மாமா, இருந்தாலும் அது உங்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பிறந்த குழந்தைங்க, எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு எனக்கு தோணாத மாமா, டாக்டர் சொல்றது கரெக்ட் மாமா, சரகேசி முறையில கண்டிப்பா நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் மாமா, அழகரும் மீனாட்சியும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ நமக்கு பிறக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், என்னால குழந்தை பெத்துக்கிற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனா இதுக்கான ஒரே தீர்வு இந்த தீர்வு மட்டும்தான், எனக்கு இந்த முறையில நமக்கு ஒரு குழந்தை வேணும் மாமா, 3 குழந்தைங்களா இருந்துட்டு போகட்டும், 3 குழந்தைங்களுமே நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இங்க சேதுவை சமாதானப்படுத்த, சேதுவும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. சேதுவும் ஐஸ்வர்யாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர அப்பதான் தமிழ்ச்செல்வி வராங்க. சேதுவும் ஐஸ்வர்யாவும் போறதை பார்த்துட்டு, என்ன இவங்க போறாங்க,
என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் உள்ள வர அங்கே இருக்கிற நர்ஸு கிட்ட தமிழை கேட்குறாங்க. நர்ஸ், அவங்க போறாங்களே, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்க, தமிழ், அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால வாடகை தாய் முறை மூலமா குழந்தை பெத்துக்குங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்க எதா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டுக்குங்க தமிழ் அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்ல, தமிழ் செல்வியும் போய் டாக்டர் கல்பனா கிட்ட ஐஸ்வர்யா பத்தி கேட்க, ஐஸ்வர்யா, உன்னுடைய ஹஸ்பண்டோடைய செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு குழந்தை பெக்கிற தன்மையே இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, டாக்டர் அப்ப இதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, வாடகத்தாய் தான், அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க, வாடகத்தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்ல, அப்பதான் தமிழ்ச்செல்வி யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் தமிழ், நீ வேணா வாடகத்தாயா இருக்கலாமே, 1000 தான் இருந்தாலும் அவர் உன் ஹஸ்பண்ட் தானே, ஐஸ்வர்யா ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, அது உன் ஹஸ்பண்டோடைய உயிரணுக்கள்ல இருந்து தான் அந்த குழந்தை வரப்போகுது, நீயே தமிழ் வாடகத்தாயா இருக்கக்கூடாது, வாடகத்தாய்க்கு கண்டிப்பா அவங்க ஏதாவது ஃபண்ட் டொனேட் பண்ணியே ஆகணும், இப்ப நீ வாடகத்தாயா இருந்தேனா ஐஸ்வர்யாவுக்கிட்ட அந்த குழந்தை போகையில அது உன் குழந்தையாவும் இருக்கும், ஐஸ்வர்யாவுக்கு நீ ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும், நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தியே என் குழந்தையோடைய உயிரை காப்பாத்திருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த ஜென்ம முழுக்க கடமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியே, நீ ஏன் தமிழ் வாடகத்தாயா இருக்கக்கூடாது, நீ கூட இப்ப படிப்புக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல, அடுத்தடுத்து போகையில இன்னும் ஃபீஸ் ரொம்ப அதிகமாகும் தமிழ், நீ வேணா ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, தமிழ் செல்விக்கு பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, தமிழ், உன் குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 வயசு ஆக போகுது, இந்த நேரத்தில் நீ கண்டிப்பா இந்த முறையில் நம்மளுடைய லேப் மூலமா நீ ஏன் வாடகத்தாயாக கூடாது, அப்படி ஆனேனா அந்த குழந்தை ஐஸ்வர்யா கிட்ட இருக்கும், நீயும் அந்த குழந்தைய பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், ஆனா இந்த விஷயம் சேதுவுக்கோ ஐஸ்வர்யாவுக்கோ தெரியாம பார்த்துக்கிற வேண்டியது முழுக்க முழுக்க எங்களுடைய பொறுப்பு, நீ சம்மதிச்சேனா நல்ல ஒரு அமௌண்டா நான் உங்ககிட்ட பேசி உனக்கு நான் வாங்கி தரேன், நீ இதுக்கு ஒத்துக்கிட்டேனா நீயே சேதுவோடைய குழந்தைக்கு வாடகத்தாயா மாறலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, தமிழுக்கு இது தப்பாவும் தெரியுது, ஆனா படிப்பு செலவுக்கு பணம் வேணும், போக போக படிப்பு செலவு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு, குழந்தைகளையும் பார்த்துக்கிறணும், வீட்டு செலவு இருக்கு, இது எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படி டாக்டருக்கு படிக்கிறது, இந்த ஒரு 9 மாசம் பொறுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல பணமும் வருமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இதை ஒத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு பயங்கரமான குழப்பத்தோட வராங்க. அப்பதான் அப்பத்தா உட்காந்துருக்காங்க. என்னடி உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அம்மாச்சி உங்ககிட்ட ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, என்னடி என்னன்னு நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, இல்லம்மாச்சி நான் மறுபடியும் குழந்தை பெத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பத்தாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி.